எல்லோருக்கும் வணக்கம். யூஎஸ் உடைய ஃபெட் மீட்டிங்கும் சரி, இப்போ ரீசெண்டாக வந்த ஆர்பிஐ உடைய மீட்டிங்கும் சரி, இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸில் தான் ஸ்டில் நோ டார்கெட் பண்ணுறோம். இம்மீடியட்டாக ரேட் கட்க்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிறத வெளியிட்டிருந்தாங்க, அறிக்கையில் வெளியிட்டிருந்தாங்க மீட்டிங்குடைய அறிக்கையில். ஸோ மார்க்கெட் வந்து இது வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மார்ச்குள்ளே கட் பண்ணுவாங்கங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருந்த மார்க்கெட்டு ஒரு கன்சால்டேஷன் ஆர் கரெக்ஷன் ஜோனில் இருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வரக்கூடிய வாரங்களில் இப்போது இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷன் டேட்டாஸ், எக்கனாமிக் டேட்டாஸ் வந்து இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து இன்வெஸ்டர்ஸ் இந்த வாரம் வரக்கூடிய சிபிஐ டேட்டா, ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் டேட்டா, ஸோ இது எல்லாமே வந்து இந்த வாரம் வரதுனால இந்த வாரமும் தொடர்ந்து ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ரேஞ்ச் பவுண்ட் அண்ட் கன்சால்டேஷனில் இருக்கும்போது எந்த ஒரு குறிப்பிட்ட செக்டார் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது, அண்ட் முக்கியமான பிரேக் அவுட் ஆன ஸ்டாக்ஸ் வந்து என்ன, அண்ட் எந்த செக்டார் வந்து செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது, நிஃப்டி பேங்க் நிஃப்டினுடைய மூவ்மெண்ட்ஸ் அண்ட் லெவல்ஸ் இந்த வாரம் எப்படி இருக்கும், ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் வி see. ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டி நம்ம பார்க்கும்போது ரீசண்டாக நிஃப்டி வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆயிருந்தது. இந்த ரேலி வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்தால் கூட பிரேக் அவுட் ஆகிருக்கு. அதே சமயம் ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ், ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து 22,130 வந்து ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸு. இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ்னால் 21,850. இந்த இடத்துல தான் கன்சால்டேஷன் நடந்து பிரேக் அவுட் ஆயிருந்தது. இந்த பிரேக் அவுட் ஆகிட்டு டைரெக்டாக 21,130 வந்து ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், டபுள் டாப். இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 21,860, 50 இந்த ஜோனாக இருக்கும். ஓகே, ஸோ நாளைக்கு மண்டே மார்க்கெட் இன்கேஸ் ரைஸ் ஆச்சு அப்படின்னா 21,860, 870 இந்த ஜோன்ல இருந்து கண்டிப்பாக ஒரு 100 பாயிண்ட் வந்து திரும்பவும் கீழே ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆஸ் பர் வேவ் அனாலிசிஸில் MI2 வேவ் மெத்தட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை நோட் பண்ணி பாருங்கள். அதே போல் இந்த நிஃப்டியை நீங்கள் பார்க்கும்போது பாட்டமில் வந்து லைக் ஒரு பாக்ஸ் டைப் ஆஃப் ட்ரேடிங் தான் நடக்க போகுது. மார்க்கெட் வந்து ஓவரால் கன்சால்டேஷனில் அப்சைட் ரைஸ் ஆச்சுன்னா இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது நமக்கு 21,850 870 இந்த ஜோனும். பாட்டம் சப்போர்ட்டுங்கிறது இம்மீடியட் பாட்டம் சப்போர்ட்டுங்க 21,400 அண்ட் ஃபர்தராக 21,250 தான் இந்த ஓவரால் ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆக போகுது. இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே தான் ட்ரேட் ஆக போகுது. ஓகே, ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் அதிகம் நிஃப்டினுடைய டெக்னிக்கலை பொறுத்தளவுக்கு. நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி வந்து பார்க்கலாம். பேங்க் நிஃப்டினுடைய டெக்னிக்கல் சார்ட் எடுக்கும்போது நீங்கள் இதை வீக்லியில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓவரால் வீக்லி சார்ட்டில் மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு சப்போர்ட் லைனில் டச் பண்ணிவிட்டு ரைட் நோ கரெக்டாக அந்த சப்போர்ட் லைனில் டச் பண்ணிவிட்டு பவுன்ஸ் ஆகிருக்கு. அதே போல் தென் டே டைம் ஃப்ரேம் போடுவோம். கண்டினியூஸாக டவுன் ஆன மார்க்கெட்டு இந்த இடத்துல பாருங்கள். ஸோ கரெக்டாக டபுள் பாட்டம் சப்போர்ட்டும் எடுத்திருக்கு, ஓவரால் வீக்லியில் இருக்கக்கூடிய ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டும் எடுத்திருக்கு. அப்போ இந்த வாரம் வந்து ரைஸ் ஆச்சு அப்படின்னா மேக்ஸிமம் இந்த லெவல் வரைக்கும் இம்மீடியட்டாக ரைஸ் ஆகலாம். பிகாஸ் கிட்டத்தட்ட லாஸ்ட் 3 செஷன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இன்கேஸ் மண்டே வந்து மார்க்கெட் இந்த வாரம் வந்து 46,550 வந்து இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். ஓவரால் இந்த இடத்துல பவுன்ஸ் பேக் ஆச்சுன்னா மேக்ஸிமம் 47,400 வந்து ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கும். அண்ட் சப்போர்ட், பொசிஷனல் சப்போர்ட்டுங்கிறது ப்ரீவியஸாக டச் பண்ணியிருக்கலையா 45,120, இது வந்து பொசிஷனல் சப்போர்ட்டாக இருக்கும். நம்ம இந்த அனாலிசிஸ் எல்லாமே வந்து பேசிக்கான ட்ரெண்ட்லைன் அனாலிசிஸ், வேவ் அனாலிசிஸில் எக்ஸாக்ட் மார்க்கெட் எங்கே டேர்ன் ஆகுது, எவ்வளோ தூரம் ஃபால் ஆகும் அப்படிங்கிறத நம்ம லைவ் மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் பொசிஷனலாகவும் அனலைஸ் பண்ண முடியும். நம்ம ஃப்ரைடே வந்து அனலைஸ் பண்ணது மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகிட்டு இருக்குது.
ஸோ இந்த இடத்துல கரெக்டாக 45,412 415 இந்த ஜோனில் இருக்கும்போது மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே ரைஸ் ஆகாது. இது ஒரு சைடுவேஸ் மார்க்கெட். ஸோ திருப்பியும் கீழே ஃபால் ஆகும். அப்படி ஃபால் ஆச்சுன்னா 45,300 வரைக்கும் திருப்பியும் கீழே ஃபால் ஆகிடும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஏன்னா எல்லாருமே பை சைடில் தான் இருப்பாங்க. மார்க்கெட் வந்து ஸ்ட்ரீப்பாக ரைஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ நான் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இது வந்து நான் என்ன டைமுக்கு போஸ்ட் பண்ணேன், 11:47க்கு போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். நான் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். 412 கீழே ஃபால் ஆகுது பாருங்கள். கரெக்டாக 300 வரைக்கும் டச் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகிருக்கா. இந்த இடத்துல பாருங்கள், இங்கேருந்து எவ்வளோ தூரம் ஃபால் ஆகிருக்கு. எக்ஸாக்டாக சொல்ல போனால் 45,264 வரைக்கும் ஃபால் ஆகிட்டு அகெயின் ரைஸ் ஆகிருக்கு. எக்ஸாக்டாக சொல்ல போனால் 45,465 ஒரு 200 பாயிண்ட் வரைக்கும் கீழே ஃபால் ஆகி அகெயின் ரைஸ் ஆகிருக்கு. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸில் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ ஃபர்தராக நாளைக்கு அப்சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி அப்சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணால் கூட இது வந்து ஒன்லி டெம்பரரியான அப்சைடு தான். மார்க்கெட் ஸ்டில் நோ ஒரு சைடுவேஸ் மார்க்கெட் அண்ட் ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறதுக்கான சான்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ ஃபர்தராக மேக்ஸிமம் எவ்வளோ தூரம்னா 46,000ங்கிறது வந்து இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அண்ட் இந்த பிரேக் அவுட் வந்து மேக்ஸிமம் 46,360 வரைக்கும் அப்சைடு வந்து ரைஸ் ஆகலாம். ஓகே, அதே போல் நீங்கள் பாட்டமில் இந்த ட்ரெண்டை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். 5 மினிட்ஸில் நான் வச்சுருக்கிறேன். பாட்டம்லேருந்து வந்து இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ இன்கேஸ் மார்க்கெட் வந்து 45,400க்கு பிலோவில் போகும்போது செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதுக்கு எபோவில், அதாவது 45,500க்கு மேலே ஓப்பன் ஆச்சு, இதுக்கு மேலே மார்க்கெட் ட்ரேட் ஆச்சுனாலே பை சைடு வந்து இருங்க. டுவோர்ட்ஸ் 46,000 வரைக்கும் இம்மீடியட்டாகவும் அண்ட் 46,360 வரைக்கும் நெக்ஸ்ட் டார்கெட்டும் இருக்கும். ஓகே, செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது இந்த 2 செக்டார் மட்டும் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபார்மா செக்டார், செகண்ட் வந்து பிஎஸ்யூ பேங்க். பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் வந்து ஸ்டில் ரிமைனிங் ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்டே ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் வீக்காக இருக்க செக்டார் அப்படின்னா எஃப்எம்சிஜி செக்டார் ஃபஸ்ட்டு ஹைலி செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. அண்ட் ப்ரைவேட் பேங்க் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் கூட செல்லிங் ப்ரெஷர், ஒரு சைடுவேஸ் செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஃபார்மா செக்டரில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நம்ம லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தோம், சிப்லா வந்து ஒரு பிரேக் அவுட் ஆகிருக்கு, இந்த ஸ்டாக்கில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கன்னு. யாராவது ப்ராஃபிட் எடுத்துருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆகிருக்கு பாருங்கள். இதுக்கு என்ன ரீசன்? ஸோ இதெல்லாம் ஒரு லைவ் லேர்னிங்கை கூட, நீங்கள் ட்ரேடு எடுக்கலாம் பரவாயில்ல, இதை லைவ் லேர்னிங்காக எடுத்துக்கோங்க. மார்க்கெட் வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறோம், கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ என்ன மெத்தட் படி என்ன வேலை ஒர்க் ஆகிருக்கு, ஸோ இதை பார்க்கும்போது அடுத்த ட்ரேடுக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனல் வந்து ஒரு லைக் வந்து ஒரு கப் அண்ட் ஹேண்டில் மாதிரி ட்ரேட் ஆகி அகெயின் அப்சைடு வந்து இந்த சேனலோட ரெசிஸ்டன்ஸும் பிரேக் அவுட் ஆகிருக்கு, இந்த கப் அண்ட் ஹேண்டிலோடைய இந்த ரெசிஸ்டன்ஸும் பிரேக் அவுட் ஆகிருக்கு. இது வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் அனாலிசிஸ் வந்து ஒரு 10% யூஸ் பண்ணுவோம். அண்ட் வேவ் அனாலிசிஸ் தான் 80% நான் யூஸ் பண்ணுறது. உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த ட்ரெடிஷ்னல் அனாலிசிஸை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வாரமும் இந்த ஸ்டாக்கில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். அண்டு சன் ஃபார்மா, டாக்டர் ரெட்டி, டாக்டர் ரெட்டிஸ் லேப். ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா பொசிஷனலாக உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஃபர்தராக இன்கேஸ் கீழே ஃபால் ஆனால் கூட டுவோர்ட்ஸ் 5,990ங்கிறது வந்து சப்போர்ட் ஆகும். 6,300ங்கிறது வித்தின் ஒரு ஷார்ட் பீரியடில் 6,300 வரைக்குமே இந்த ஸ்டாக் வந்து அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் ஓவராலாக இந்த ட்ரெண்ட் அப்சைடு ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு அதை ரீடெஸ்ட் ஆகி மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபார்மா செக்டாரில் உள்ள ஸ்டாக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்டு இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் கேட்டிருந்தார், பிஐ இண்டஸ்ட்ரி. இந்த ஸ்டாக் வந்து ஸ்டில் பாட்டமில் வந்து நமக்கு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகுது. இந்த பாட்டம் டு பாட்டம் வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இந்த லோக்கும் இந்த க்ளோஸ்க்கும் கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகுது. நீங்கள் ஒரு சேஃப் ட்ரேடர், எனக்கு வந்து லாஸ் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கம்மியான அமௌண்ட் வச்சு தான் ட்ரேட் பண்ணுறேன்
ரொம்ப சேஃப் ட்ரேடர் அப்படின்னா 3530க்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா கன்ஃபார்மாக ஒரு ஷார்ட் டேர்மில் 3800 வரைக்கும் அப்சைடில் வந்து ரைஸ் ஆகும். 800 850 வரைக்கும் அப்சைடில் வந்து ரைஸ் ஆகும். லாஸ்ட் வீக்கு ஜி என்டர்டெயின்மெண்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஃபால் வந்தது. இந்த ஜி என்டர்டெயின்மெண்ட்க்கும் சோனி என்டர்டெயின்மெண்ட்க்கும் உள்ள டீல் வந்து கேன்சல் ஆயிடுச்சு, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ தட் மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு ஃபால் வந்தது. லாஸ்ட் வீக்கே நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருந்தேன். ஜி என்டர்டெயின்மெண்ட் 160லேருந்து 150 இது வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட். இங்கேருந்து மார்க்கெட் வந்து திருப்பியும் பவுன்ஸ் பேக் ஆகும். டுவர்ட்ஸ் 230 வரைக்குமே அப்சைட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கரெக்டாக இந்த சப்போர்ட் லைனை டச் பண்ணிட்டு மார்க்கெட் ரீபவுண்ட் ஆகுது. இந்த ஸ்டாக் வந்து அப்சைடு வந்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 230. பிகாஸ் இது வந்து ஓவராலாக ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் தான், சைடுவேஸ் அண்ட் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் தான். ஓகே, வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே ஒவ்வொரு முறையும் டச் பண்ணும் போதும் திருப்பியும் வந்து அப்பர் சைடில் உள்ள ரெசிஸ்டன்ஸை நோக்கி தான் மார்க்கெட் வந்து ரேலி ஆகுது. ஸோ இந்த இடத்துல மீடியா ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸை ரீசெண்டாக நமக்கு வந்து டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுக்குது. டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகுது. அதே போல் இந்த ப்ரீவியஸாக இருக்குது பாருங்கள் டபுள் டாப். அப்போ மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ஆர் கன்சால்டேஷன் ஜோனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரி, இந்த ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் தான் கன்சால்டேஷன் அண்ட் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அகெயின் மார்க்கெட் வந்து 2490 வரைக்கும் இந்த இண்டெக்ஸ் வந்து அப்சைடை வந்து ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. குறிப்பாக இங்கே வந்து TV18 ப்ராட்காஸ்ட்டு, சன் டிவி இதெல்லாம் வந்து இங்கே ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங், குறிப்பாக TV18 ப்ராட்காஸ்ட்டு, சன் டிவி ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேட் பண்ணுறவங்க மீடியா ஸ்டாக்கில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். ரிமைனிங் ஒரு 1 or 2 வீக்ஸ் ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒரு 2 to 3 month வரைக்கும் அப்சைடு வந்து ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த செக்டாரில் உள்ள ஸ்டாக்ஸில். ஃபைன். நெக்ஸ்ட்டு கமாடிட்டி மார்க்கெட்டில் க்ரூட் ஆயில் வந்து பார்க்கலாம். க்ரூடை பொறுத்தளவுக்கு இது ஒரு சைடுவேஸ் மார்க்கெட். கரெக்டாக சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து மேலே ரைஸ் ஆகுது. இன்கேஸ் கீழே ஃபால் ஆனால் கூட அப் டு 6130 ஆர் 120 வரைக்குமே திருப்பியும் இந்த ட்ரெண்டை வந்து அப்சைடு தான் ரைஸ் ஆகும். அப்சைடு வந்து இந்த டாப் டு டாப் கனெக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ மார்க்கெட் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகுதா, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் வரைக்கும் ரைஸ் ஆகலாம், 6600 வரைக்கும் ரைஸ் ஆகலாம். இந்த ரேலி டுவர்ட்ஸ் 6600 வரைக்கும் ரைஸ் ஆகலாம். ஸோ அப் டு இந்த லெவல் வரைக்குமே பையான் டிப்ஸில் வந்துருங்க. இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு 6170 6120 இந்த ரெண்டுமே வந்து அப்சைடு வந்து டவுன் சைடு வந்து பெஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். அப்சைடு ரெசிஸ்டன்ஸுங்கிறது வந்து 6450 6600. தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய ஸ்டாக்ஸுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு அண்ட் ட்ரெண்ட் அப்டேட்டுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.